ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் ஷார்ட்கட் செஷன். ஓகேவா, இங்கிலீஷில் நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கனெக்டர்ஸில் எதெல்லாம் எனக்கு பேரலல் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். ஒரு 4 வேர்ட்ஸுக்கான 5 செட் ஆஃப் பேரலல் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வரலாம். ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா செகண்ட் ஷார்ட்கட் வீடியோ. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு ஒரு சில வேர்பை ஃபாலோ பண்ணி என்ன ப்ரிப்போஷன் போடுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளிம்சஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருதுன்னா இதை ஃபாலோ பண்ணி ஃபார் ஷுர் எனக்கு ஆஃப் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. அதே மாதிரி என்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணி வி ஷுட் நாட் யூஸ் எனி ப்ரிப்போசிஷன், எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு சில வெர்ப் இருக்குது. அந்த வெர்பை ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய ப்ரிப்போசிஷன் வரும். பட் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் அந்த ப்ரிப்போசிஷனோட யூசேஜ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட வெர்ப் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ அதில் இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். அதை தாண்டி இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைக் ஃப்ரேசல் யூசேஜ் அண்ட் ப்ரிப்போஷனல் யூசேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். அரைவ், இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா அரைவ். அரைவை ஃபாலோ பண்ணி எனக்கு பிளேஸ் ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இன் யூஸ் பண்ணலாம், அட் யூஸ் பண்ணலாம், டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போது இன் எப்போ வரும், அட் எப்போ வரும், டு எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அரைவை ஃபாலோ பண்ணி எனக்கு இன் எப்போ வரும் என்றால் எப்போ வந்து லார்ஜ் பிளேசஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம அரைவின் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ அரைவ்ட் இன் லண்டன். ஓகேவா, அப்போது எப்போ எனக்கு இந்த லார்ஜ் பிளேஸை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எ சிட்டி இல்லை அப்படின்னா எ கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது எனக்கு இன்னு. சரிங்களா, அடுத்து பார்த்தோன்னா அரைவ் அட். அரைவ் அட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்ஸையோ அல்லது பார்ட் ஆஃப் த பில்டிங்ஸையோ நம்ம வந்து சொல்கிறப்ப, ஓகேவா, ஒரு பில்டிங்ஸை ரெஃபர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன் இந்த அட், அரைவ் அட் அப்படிங்கிறது நம்ம பில்டிங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ அரைவ்ட் அட் ஏர்போர்ட். ஏன் யூஸ் பண்ணக்கூடியது த. ஓகேவா, ஐ அரைவ்ட் அட் தி ஏர்போர்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா, ஸோ த தான் யூஸ் பண்ணணும். I arrived at the airport just in time to catch the flight. Okay, just in time to catch the flight, which means நான் என்ன பண்ணேன், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பில்டிங் இல்லையா ஏர்போர்ட்டு. அப்போ இந்த அரைவை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், நம்ம அட் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். சரிங்களா, அரைவ் இன் யூஸ் பார்த்தாச்சு, அரைவ் அட் பார்த்தாச்சு. இப்போது அரைவ் டு. இப்போது அரைவ் டு. இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அரைவை ஃபாலோ பண்ணி பேசிக்காக டூவை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் எரர் ஸ்பாட்டிங்கில் நீங்கள் அரைவ் டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ராங். அந்த பார்ட்டில் தான் நமக்கு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஏன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா எரர் ஸ்பாட்டிங்கில் நமக்கு இந்த ப்ரிப்போசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நோட்டோரியஸ்லி ட்ரபிள்சம் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுறதுக்கோ கொஸ்டின்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அரைவ் பேஸ் பண்ணி பார்த்தோமா, அடுத்து ஒரு சில ஃப்ரேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாலிடே ஆன். ஓகேவா, ஹாலிடே அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்ன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்பெண்ட் 3 weeks டேஷ் ஹாலிடே இன் பாரிஸ்.
இப்போது ஹாலிடேன்னு இருக்கா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வந்திருக்கணும் அப்படின்னா ஃபார் ஷுர் எனக்கு ஆன் மட்டும்தான் வந்திருந்துருக்கணும். சரிங்களா? ஹாலிடே அப்படின்னு சொல்லி வரப்போ வி ஷுட் யூஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன். கேஷ்ன்னு சொல்லி வர்றப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்ன்னு வர்றப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பே இன் கேஷ். ஓகேவா? இன் கேஷ். கேஷ்ன்னு சொல்லி வர்றப்ப நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஹாலிடேன்னு சொல்லி வர்றப்ப ஆன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னா செக். ஓகேவா? செக்குன்னு சொல்லி வர்றப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பைன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். செக்குக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பைன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். கேன் ஐ பே பை செக். ஓகேவா? இன் செக் யூஸ் பண்ணிடக்கூடாது, பை செக். அப்போது எனக்கு ஹாலிடேன்னு சொல்லி வந்தால் ஆன், கேஷ்ன்னு சொல்லி வந்தால் இன், அதே மாதிரி செக்குன்னு சொல்லி வர்றப்ப என்ன யூஸ் பண்ணணும், பை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இன்டென்ஷ்னலி அப்படிங்கிறத வந்து ஓகேவா, இன்டென்ஷ்னலி அப்படிங்கிறத மீன் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து என்ன அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அந்த பர்பஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த பர்பஸ் வந்து இன்டென்ஷ்னலியை வந்து மீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா வி ஷுட் யூஸ் ஆன் பர்பஸ். ஓகேவா? ஆன் பர்பஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், she was late on purpose. வேணும்னு தான் அவன் என்ன பண்ணா, லேட்டாக வந்தா. அப்போ இந்த இடத்துல பர்பஸ் அப்படிங்கிறது எனக்கு எதை மீன் பண்ணுது, இன்டென்ஷனை வந்து மீன் பண்ணுது. அப்போ இன்டென்ஷனை மீன் பண்ணுறப்போ ப்ரிப்போசிஷன் எனக்கு ஆன் இருக்கணும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குயிக் ரிவிஷன் ஆன் திஸ் வீடியோ. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டு. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகமும் வச்சுக்கலாம், தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா. இப்போது அரைவ் அப்படிங்கிற ஒரு வெர்பை ஃபாலோ பண்ணி நம்ம இன், அட், டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நவடேஸ் ட்ரூ அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒமிட்டே பண்ணியாச்சு. அந்த ஒரு ஸ்லாங்கே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஃபார்மேட்டே இல்லாமல் போயிடுச்சு. அரைவின் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லார்ஜ் பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியவோ இல்லை ஒரு சிட்டி நேமையோ சொல்கிறப்போ நம்ம அரைவின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அரைவட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பில்டிங்ஸையோ பார்ட் ஆஃப் த பில்டிங்ஸையோ, ஓகேவா, பார்ட் ஆஃப் பில்டிங்ஸையோ நம்ம இண்டிகேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடியது தான் அரைவட்டு. அடுத்து பார்த்தோன்னா அரைவ் டூ கிடையாது. அரைவ் டூன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் தான் நமக்கு எரர் இருக்குது. இப்போ ஹாலிடேன்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எப்போயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆன்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், I spent 3 weeks on holiday in Paris. ஓகேவா? ஸோ ஆன் ஹாலிடே. கேஷ் வந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் யூஸ் இன், ஆல்வேஸ் யூஸ் இன். ஐ வில் பே இன் கேஷ் தான், பை கேஷ் கிடையாது, இன் கேஷ். அதே இது செக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஆல்வேஸ் யூ ஷுட் யூஸ் பை. சரிங்களா? பை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு சென்டென்ஸில் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இன்டென்ஷனை மீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, வேணும்னே அப்படிங்கிற வார்த்தையை மீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஷார்ட்கட் வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ண ஷார்ட்கட் வீடியோஸ். ஓகேவா? ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.